இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித மெக்டில்ட் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதியானவள் திருச்சபையுடைய வரலாற்றில் 13வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதியாக கருதப்படுகிறார். இவர் பிறந்தது ஜெர்மனி தேசத்துல. அன்புமிக்கவர்களே, இவருடைய குடும்பம் ஒரு பணக்கார குடும்பம். குடும்பத்துல இவர் கடைக்குட்டியாக பிறக்கிறார். பிறந்த உடனேயே இவர் இறந்து விட்டதாக கருதி இவருடைய பெற்றோர்கள் அருகில் இருந்த பங்கு தந்தை இடத்தில் கொண்டு சென்று குழந்தை இறப்பதற்கு முன்பாக அவளுக்கு திருமுழுக்கு கொடுக்க பங்கு தந்தையிடம் செல்லுகிறார்கள். குழந்தையை பார்த்த பங்கு தந்தை, இந்த குழந்தை இறக்க மாட்டால், நீண்ட நாள் வாழ்வாள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக விளங்குவாள் அப்படி என்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக விளங்குவார் என்று ஆசீர்வதித்து அனுப்பி விடுகிறார். அதற்கு பிறகு குழந்தை உயிர் பிழைக்கின்றது. மிக இளைய வயதிலேயே பக்தியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்குகிறார். இவருடைய சகோதரி புனித ஜெட்ரூட் இருந்த துறவு மடத்திற்கு இவரை கல்விக்காக அனுப்புகிறார்கள். கல்வி கற்க சென்ற இந்த புனித மெக்டில்ட் அங்கே அவருடைய சகோதரி ஜெட்ரூட் மற்றும் மற்ற துறவிகளுடைய வாழ்க்கை முறையை பார்த்து தானும் அந்த சபையிலேயே துறவியாக மாற வேண்டும் என்று அந்த துறவு சபையில இவர் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். துறவியாக தன்னை அர்ப்பணித்த பிறகு மிக இளைய வயதிலேயே அந்த துறவு சபையில் இருந்த கண்ணீர்களுக்கு பயிற்றுவிப்பவராக கூட இவர் உயர்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அறிவும் ஞானமும் சிறந்து விளங்கிய இவர் பல்வேறு வகையில அவருடைய துறவு மடத்திற்கு உதவி செய்தார். பல ஆயர்கள் குருக்கள் இவரிடத்துல ஆலோசனைக்காக வந்தார்கள். ஆண்டவருடைய திரு காட்சி பெறுகிற ஒரு பாக்கியத்தை இந்த புனிதை பெற்றால் அந்த காட்சிகளை ஒரு புத்தகமாக எழுதி வெளியிடுகிற அளவுக்கு ஆண்டவர் இவருக்கு பல்வேறு காரியங்களை வெளிப்படுத்தினார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம வாசிக்கிறோம். பல்வேறு காலகட்டங்களில் தன்னிடம் பரிந்துரை ஜெபத்திற்காக வந்தவர்களுக்கு ஜெபித்து இறைவனுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொடுத்தார் இந்த புனித மெக்டில்ட் என்று இவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரிவிக்கிறது. அன்புமிக்கவர்களே, பல்வேறு உடல் நோய்களால் அவதிப்பட்டாலும் தன்னுடைய துன்பங்களை எல்லாமே ஆண்டவருடைய அதிமிக மகிமைக்காக ஒப்பு கொடுத்து இறைவனடி சேர்ந்தார் இந்த புனித மெக்டில்ட் என்பவர். இவருடைய பரிந்துரையால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்கள் துயரங்கள் இந்த நேரங்களில் ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுக்காமல் ஆண்டவருடைய அதிமிக மகிமைக்காக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திட இவருடைய பரிந்துரை இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், 3 விஷயங்களை தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். நமது தந்தையாகிய கடவுளுடைய இரக்க குணத்தையும் ஒரு தந்தை எப்படி இருப்பார் என்கிற அவருடைய அன்பு இதயத்தையும் வெளிப்படுத்துகிற 3 காரியங்களாகத்தான் இந்த 3 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிற இந்த ஒரு வசனம் என்பது இறைவனிடத்துல தாழ்ச்சியோடு நம்ம மன்றாடுகிற நேரத்துல, பொறுமையோடு அவரிடத்துல நம்ம கேட்கிற நேரத்துல நம்முடைய இறை வேண்டலுக்கு அவர் செவிமடுப்பார். ஆகவே நாம் தாழ்ச்சியோடு அவரிடத்துல கேட்க வேண்டும் என்கிற முதல் செய்தியைத்தான் இந்த வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்பது கடவுளை தேடுவோர் நிச்சயமாக அவரை கண்டுகொள்வார்கள். ஆகவே எத்துணை தடை வந்தாலும் எத்துணை துன்பங்கள் வந்தாலும் கடவுளை தேடுவதை நம்ம நிறுத்தக்கூடாது. தேடுகிற பொழுது நிச்சயமாக அவருடைய பிரசன்னத்தை நமக்கு உணர்த்துவார் என்கிற அழகான 2வது ஒரு காரியத்தையும் இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. 3வது தட்டுங்கள் திறக்கப்படும் என்கிற அந்த ஒரு வாசகம் என்பது நம்முடைய தந்தையாகிய கடவுளிடத்துல தொடர்ந்து இடைவிடாமல் முயற்சி செய்து நம்ம இறை வேண்டல் செய்கிற நேரத்துல அவர் நிச்சயமாக நம்முடைய குரலுக்கு செவி சாய்ப்பார். நாம் கேட்கிற ஆசீர்வாதங்களை நமக்கு அவர் தருவார் அப்படி என்கிற 3வது ஒரு செய்தியையும் இந்த வாசகம் நமக்கு சொல்லி தருகிறது. கடவுள் அன்பே உருவானவர், இரக்கம் நிறைந்தவர். அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற 3 காரணிகளாகத்தான் இந்த காரியங்களை இப்பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். சமீபத்தில் ஒரு காணொளி ஒன்று மிகவும் வைரலாக உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது. அந்த காணொளி என்பது அமெரிக்க தேசத்துல இப்பொழுது கொஞ்சம் பனி அதிகமா இருக்கிற ஒரு பகுதியில தனித்து விடப்பட்ட ஒரு நாய், பனி படர்ந்த ஒரு பகுதியில தேசிய நெடுஞ்சாலையில அந்த நாய் நின்று கொண்டு இருக்கிறது. தூரத்திலிருந்து சிசிடிவி கேமராவில் எடுக்கப்பட்ட ஒரு காட்சி அது. ஒரு 1/2 மணி நேரம் அந்த நாய் அதே பனியில நின்று கொண்டு போகிற வருகிற வாகனங்களிடத்துல உதவி கேட்பது போல வாகனங்கள் வருகிற நேரத்துல எழுந்து நிற்கிறது.
பிறகு அமர்ந்து கொள்கிறது. இப்படியாக அரை மணி நேரம் பொறுமையோடும் தாழ்ச்சியோடும் விடாமுயற்சியோடும் அந்த நாய் அந்த நெடுஞ்சாலையில கடும் குளிர்ல நின்று கொண்டிருக்கிறது. கடைசியில ஒரு வாகனம் அந்த இடத்திற்கு சென்று இருக்கிறது. அப்பொழுது அந்த வாகனத்திலிருந்து இறங்கியவர்கள் அந்த நாய் அருகில சென்று அந்த நாயை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அந்த நாய் அந்த கடும் பணியில தன்னுடைய குட்டியை தன்னுடைய மார்போடு அணைத்து அந்த குளிரில பாதுகாத்து கொண்டிருக்கிற அந்த அற்புதமான அந்த காட்சியை நம்ம காண முடிகிறது. உதவிக்கு வந்தவர்கள் முதல்ல அந்த குட்டியை எடுத்து அந்த காருக்குள்ள கொண்டு செல்கிறார்கள். எந்த பதட்டமும் அடையாமல் தன்னுடைய குழந்தையை காப்பாற்றி விட்டோம் என்கிற மன நிம்மதியோடு பொறுமையாக குழந்தை அந்த காரில் ஏறிய பிறகு கடைசியில இன்னும் பொறுமையாக அந்த தாய் அந்த வாகனத்துல பொறுமையாக ஏறுகிறது. அன்பின் மிக்கவர்களே, தாய் அன்பின் ஒரு இலக்கணமாக இந்த வீடியோவை மக்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி அந்த கடும் குளிரில 2-3 மணி நேரம் தன்னுடைய பிள்ளையை பாதுகாக்க வேண்டும், இந்த பிள்ளைக்கு ஒரு மறு வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று பரிதவித்த அந்த நாய்க்கு கிடைத்த ஒரு பரிசாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். அன்பு மிக்கவர்களே, விலங்குகள் மனிதர்கள் தங்களுடைய அன்பை இவ்வளவு அழகாக வெளிப்படுத்துகிற நேரத்துல விண்ணகத்துல இருக்கிற தந்தை உங்கள் மீதும் என் மீதும் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறார், எவ்வளவு பாசத்தோடு இருக்கிறார், எவ்வளவு அன்போடு இருக்கிறார் என்பதை இந்த தவக்காலத்துல புரிந்து கொண்டு மனமாற்றத்தின் வழியாக ஆண்டவரிடத்துல திரும்பி வர இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.